இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு சாப்டர் 3rd எக்ஸசைஸ் 3.5 இருக்கக்கூடிய தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா, 3.5 தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான். ஸோ இதை டிவிஷன் பண்ணி இதையும் வச்சு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே எழுதுகிறேன். 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6. இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனில் மாற்றுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷனை மாற்றினா இங்கே இருக்க டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறும். ஸோ இது கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ நான் கீழே இருக்கிறத எழுதும் போதே பாருங்கள், எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ -5 வெளியில் எடுத்துகிட்டு எழுதுகிறேன். ஸோ a² ப்ளஸ்ஸு -5 எல்லாத்துக்கும் எடுத்துட்டேன். ஸோ அப்போ இதில் -5 போயிடுச்சு, இங்கேயும் -5 போயிடுச்சுன்னா 7a + 10. ஓகேங்களா. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர், கீழே இருக்கிறத மேலே மாற்றுறேன். எதுக்காக அப்படின்னா டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே எழுதுகிறேன். 6a² 6a + 5. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 2 3 2 × 3 என்ன வரும், 6 அப்படின்னு வரும். ஓகேங்களா. 2 × 3 6. ஸோ மல்டிபிள் பண்ணால் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் 6, ஆட் பண்ணால் 5. அப்போ 2 × 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 3 are 6, ஆட் பண்ணால் 5. பட் முன்னாடி ஒரு 2 இருக்குது, அதனால் அந்த 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இதை கட் பண்ணும்போது 1, இதை கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எடுத்து எழுதும்போது எக்ஸு இந்த 1 தான் எடுத்து எழுதணும், +1. இங்கே வந்தீங்கன்னா எக்ஸு இந்த 3 எடுத்து எழுதுகிறேன். பட் டிவிஷனில் 2 இருக்கிறதுனால இந்த 2 முன்னாடி போட்டுறேன். ஓகேங்களா. சொல்கிறது புரியுதா. ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனது 2/2 அப்படின்னு இருக்குது. கட் பண்ணினால 1. ஸோ 1, 3/2 தான் ஆன்சரு. 1ன்றப்ப x + 1 எழுதிட்டேன். 3/2ன்றப்ப அந்த 2 விட்டுட்டு 3 மட்டும் எழுதுறேன். x + 3. இந்த 2 எக்ஸுக்கு முன்னாடி சேர்த்துறேன். ஸோ அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா x + 1 × 2x + 3 டிவைடட் பை அதே டேர்ம் தான் பின்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 × 6 12. மல்டிபிள் பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7. 3ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7. ஸோ முன்னாடி 2 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், /2 /2. ஸோ இதை கட் பண்ண முடியாது, இதை கட் பண்ணலாம் 2. ஸோ அப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதுவேன், x + 3ன்னு எழுதுவேன். கீழே 2 இருக்கிறதுனால முன்னாடி 2x + 3. இது வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ x + 2. ஓகேங்களா. ஸோ இதை இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதை எழுதும்போது 2x + 3 x + 2. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணால் 10, ஆட் பண்ணால் 7. ஸோ 10 7 நம்மளுக்கே தெரியும். 2 × 5 2 5s are 10, 2 + 5 10. ஓகேங்களா. ஸோ அப்போ -5 இருக்குது. இதுக்கெல்லாம் ஏ டேர்மு நான் எக்ஸுன்னே போட்டுட்டேன். a + 2 × a + 5 டிவைடட் பை இதை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 5, ஆட் பண்ணால் 6. ஸோ 1 × 5 5, 1 + 5 6. ஓகேங்களா. ஸோ அப்போ a + 1 a + 5. ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். a + 1 a + 1, 2a + 3 2a + 3, a + 2 a + 2, a + 5 a + 5 எல்லாமே கட் ஆயிடுச்சு. கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள், b² + 3b - 28 டிவைட் பை b² + 4b + 4. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் எழுதும்போது இங்கேயே ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை நான் கம்மி பண்ணி எழுதுகிறேன். நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றி எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எனக்கு மல்டிபிள் பண்ணால் -28 வருது, ஆட் பண்ணால் 3ன்னு வரணும். ஸோ எனக்கு என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா 4 7s are. ஓகேங்களா. 4ம் 7ம் போட்டேன் அப்படின்னா 4 7s are 28, ஆட் பண்ணால் 3 கண்டிப்பாக வரும். டிஃப்ரென்ஸ் 3 வருது. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, சின்ன நம்பர் மைனஸு. ஸோ அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதுகிறேன், எக்ஸு பி இருக்குது. ஓகேங்களா. b -4 b + 7 டிவைடட் பை மல்டிபிள் பண்ணாலும் 4, ஆட் பண்ணாலும் 4. ஸோ இதை நம்ம நிறையா இடம் செஞ்சுருக்கோம். x + 2 x + 2. ஓகேங்களா. இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு.
மேலே இருக்கிறது கீழே வந்துடும். பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் அப்படின்றப்ப பி ஸ்கொயர் 49ன்றதை 7 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பி ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் -14 ஆட் பண்ணால் -5 என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள். 2 7 ஓகேங்களா. ஆன்சர் மைனஸில் வர்றதுனால பெரிய நம்பர் தான் மைனஸ். ஸோ 2 × -7 -14 இங்கே வந்து -5. ஸோ அப்போ எக்ஸ் ஏ பி ப்ளஸ் 2 பி மைனஸ் 7 ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பி மைனஸ் 4 பி ப்ளஸ் 7 டிவைடட் பை பி பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 ஓகேங்களா இன்ட்டு பி ப்ளஸ் 2 பி மைனஸ் 7 டிவைடட் பை இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா நிறைய இடம் எழுதிட்டோம். ஸோ பி மைனஸ் 7. ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 7 பி ப்ளஸ் 7 பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 ஓகேங்களா. ஸோ மீதி என்ன இருக்குது பி மைனஸ் 4 டிவைடட் பை பி ப்ளஸ் 2. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை 4y டிவைட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 6 12y ஸ்கொயர் ஓகேங்களா. இது ஃபோர்த்து டிவிஷன். தேர்டு டிவிஷனில் நான் இதை அப்படியே எழுதுகிறேன். எக்ஸு ப்ளஸ் 2 டிவைடட் பை 4y ஓகேங்களா இன்ட்டு ஸோ இது டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் 12y ஸ்கொயர் மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ ஃபேக்டரைசேஷன் பாருங்கள். மல்டிபிள் பண்ணால் -6 ஆட் பண்ணால் -1. ஸோ எக்ஸு மைனஸ் 3 எக்ஸு ப்ளஸ் 2ன்றது ஆன்சர். ஸோ இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். 4 3 4s are 12 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய்யை கட் பண்ணுன்னா ஒய் ஸ்கொயர் போயிடும் ஓகேங்களா. ஸோ ஒய் 2 மைனஸ் ஒய்ன்றப்ப ஒய் தான் வரும். ஸோ இப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சரு 3y டிவைடட் பை எக்ஸு மைனஸ் 3 ஓகேங்களா. ஸோ தேர்ட் டிவிஷன் இதுதான். ஸோ நான் வந்து இடம் பத்தாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி பாயிண்ட்ஸை கம்மி பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எழுதுங்க, அடுத்து ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்பை எழுதுங்க, அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப்பை பிரேக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப்பில் இதை எழுதுங்க ஓகேங்களா. 4 ஸ்டெப்பை 2 ஸ்டெப்பில் முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே உங்களோட ப்ராக்டிஸ் போட்டு பாருங்கள் ஓகேங்களா. அதுக்கு மேலே புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு பதில் சொல்கிறேன் ஓகேங்களா, ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன். ஸோ 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 டிவைடட் பை 3t. ஸோ டிவிஷனு ஓகேங்களா. டிவிஷன் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 டிவைடட் பை 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஓகேங்களா. 4 கிடையாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ அப்போ இதில் 2வை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 ஓகேங்களா டிவைடட் பை 3t. இதை டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றுறேன். இதுவுமே 2 இருக்குது, டீயும் காமனாக இருக்குது. ஸோ 2tயை காமனாக எடுக்கிறேன். ஸோ அப்போ t ப்ளஸ் 2 ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2t இன்ட்டு t 2t ஸ்கொயர் 2 இன்ட்டு 2t 4t ஓகேங்களா. டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறினதுனால டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறிடுச்சு. இப்போ மேலே இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது அப்படியே மாற்றிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 6 4s are இங்கே எழுதுகிறேன் 24. மல்டிபிள் பண்ணால் 24, ஆட் பண்ணால் -11. என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 7 4 ஓகேங்களா. 7 4 போட்டால் 7 4s are 24, சாரி 6 4s are 24 வரும், 7 4 வராது. ஸோ அப்போ வேறு என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள். 24ன்றப்ப 6 4 தான், ஆனால் மல்டிபிள் பண்ணால் -10 வரும். 3 8 போடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 3 8 3 8s are 24, 3 + 8 11. ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்னு போடப்போ -3 -8 ஓகேங்களா. ஸோ முன்னாடி என்ன இருக்குது 6 இருக்குது. ஸோ அப்போ -3யும் -8ம் ஆன்சரு. முன்னாடி 6 இருக்கிறதுனால டிவைடட் பை 6 கட் பண்ணிங்கன்னா 1/2. இந்த கட் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 3 2s are 6 ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் வருது பாருங்கள். -1/2 -4/3. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே இருக்கிறத 2 அப்படியே எழுதுகிறேன். இது வந்து t இருக்குது. ஸோ t இந்த மேலே இருக்க 1 அப்படியே எழுதிட்டேன், கீழே இருக்க 2 முன்னாடி கொண்டு வந்து எழுதிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
டி மைனஸ் 4 மேலே இருக்கிறத எழுதிட்டேன். கீழே இருக்க 3யை வந்து என்ன பண்ணுறேன், முன்னாடி போட்டுறணும். டிவைடட் பை 3t இன்ட்டு 2t இன்ட்டு t ப்ளஸ் 2 டிவைடட் பை மல்டிபிள் பண்ணால் -24 ஆட் பண்ணால் 2. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள். 24ஐயும் 2ஐயும் போட்டிங்க அப்படின்னா 6 4s are 24 டிஃபரன்ஸ் 2 வரும். ஆன்சர் 2ன்றனால இது ப்ளஸ் இது மைனஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் முன்னாடி எனக்கு 3 இருக்கிறதுனால டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணுங்கள் 2, இதை கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வர்றது இது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ t ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஏன்னா 3 கட் பண்ணிட்டேன். இங்கே எழுதும்போது t மைனஸ் 4, பட் கீழே 3 இருக்கிறதுனால 3t மைனஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ காமனாக இருக்கிறத கட் பண்ணுங்கள். 3t மைனஸ் 4 3t மைனஸ் 4 t ப்ளஸ் 2 t ப்ளஸ் 2 t கேன்சல் t கேன்சல். ஓகேங்களா? ஸோ மீதி என்னெல்லாம் இருக்குது, 2 இன்ட்டு 2 4, நம்பர் கீழே 3 இருக்குது. அது போக இது 1 மட்டும் இருக்குது, 2t மைனஸ் 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அழகாக வந்துடும். ஃபேக்டரைசேஷனுக்கு இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் போட்டிங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? அப்படியும் உங்களுக்கு வரல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்காக ஒரு வீடியோ போட்டுருவேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.